விட்டுருங்கண்ணா. இந்த போட்டியில ஜெயிக்கிறது சத்யாக்கோட கனவுண்ணா. ஏய், அந்த சத்யாவோட கனவு சதையணும். எங்க பாஸ்கர் அண்ணனோட பிள்ளைங்க தான் ஜெயிக்கணும், புரியுதா? ஏதாவது பேசுனீங்க அண்டே பொழந்துருவேன். வாய மூடின்னு இருக்கோம். நாங்க போனோம்னா பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்னா. ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா இதை விட்டுருங்கண்ணா. சைலண்டா இரு. வாய மூடிட்டு கம்முன்னு இருங்க, இல்லைன்னா இங்க இருந்து யாரும் போக மாட்டீங்க. சார் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்களா சத்யாவோட ஸ்டூடெண்ட்ஸ் தானே? ஆமா சார். என்ன பிரச்சனை உங்களோட? வாங்க ஹீரோ சார், என்ன பிரச்சனைன்னு மனு வாங்கி சரி பண்ண போறீங்களா? பாக்கிறதுக்கு டால்டா டப்பா மாதிரி இருக்க, நம்பி எடுத்துடுவேன். திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. அடிங்க. என்ன சொன்ன? அண்ணே என்ன இல்லனே, நம்பி எடுத்துருவ. என்ன சும்மா சொன்னே. என்ன பார்த்தா டால்டா டப்பா மாதிரி இருக்கு. அண்ணே இல்லனே. இனிமே நீ முன்னாடி நிக்கவே கூடாது. வா வாடா. என்னடா மண்டை இது சரியா வேகாத நூடுல்ஸ் மாதிரி. ஆமா பசங்கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அட்ரஸ் கேட்டாங்கண்ணா, அதான் சொல்லிட்டு இருந்தோம். அவங்க உன்கிட்ட அட்ரஸ் கேட்டாங்க? ஆமாடா. உனக்கு எல்லா அட்ரஸும் தெரியும். பெரிய கூகுள் மேப். இனிமே உன் அட்ரஸ் உனக்கு ஒழுங்கா தெரியக்கூடாது. யாரா நீங்களா? தொலைச்சிருவங்கெல்லாம். என்ன ஏன் அலற? வாங்க மாமா. அழக்கூடாது, அழாத. என்னாச்சு? எதுக்கு அவங்க பிரச்சனை பண்ணாங்க? யார் அவங்களாம்? பாக்ஸிங் காம்படிஷனுக்காக வேலைச்சேரி போயிட்டு இருந்தோம். இவங்க ஆட்டோவை மறிச்சு எங்களை போக விடாம பண்ணிட்டாங்க. சார் போட்டிக்கு வேற டைம் ஆச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. எங்களுக்கு பயமா இருக்கு. ஆட்டோ டிரைவர் வேற ஓடிட்டாரு, என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப எதுக்கு அலறீங்க? அதான் டைம் இருக்குல்ல, உங்களெல்லாம் நான் டிராப் பண்றேன். அழக்கூடாது. வாங்க வாமா வா வாங்க. ஐயோ கேக் வாங்க மாட்டேனே. புளிய கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. சரி ஃபர்ஸ்ட் போய் ஜெயிச்சிட்டாங்களான்னு பாப்போம், அப்புறம் கேக் வாங்கிப்போம். நான் சாம்பியன்ஸுங்களா? ஜெயிச்சிட்டீங்களா? ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? நான் உங்களோட வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? சாரிரா. ஆஸ்பத்திரியில கதிரனாவை பாத்துக்கிறது யாருமே இல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி அத விடுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்கல்ல, அந்த கப்பை இங்க காட்டுங்க. நாங்க தோத்துட்டோம். என்ன சொல்றீங்க? தோத்துட்டீங்களா? சாரிக்கா. ஒருத்தர் கூடவா கப்படியில? எல்லாம் உங்களாலதான். நீங்க வந்திருந்தா எங்களுக்கு என்கரேஜிங்கா இருந்திருக்கும்ல. சாரிப்பா, நான் பண்ணதா தப்பு. புது இடம், கோச் நானே பக்கத்துல இல்லனா நீங்களா மறந்து போயிருப்பீங்களா? சரிக்கா விடுங்க, நம்ம அடுத்த தடவை ஜெயிக்கலான்னு கண்ணு மூடி ப்ரே பண்ணலாம். சரியாக்கா? ஆமாமா, எல்லாரும் வேண்டிங்க.
பாவீங்களா, என்னையே ஏமாத்திட்டீங்கல்ல. எங்களை விடுங்க, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க பிள்ளைங்க நாங்க ஜெயிக்காம விடுவோமா? சத்யா ட்ரைனிங்னா சும்மாவா? எல்லாரும் கப்படிச்சிட்டோம்க்கா. சூப்பரா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருங்க, அக்கா போய் பெரிய கேக்க வாங்கினா. அக்கா இருங்கக்கா. என்னாச்சு? இதுமா வாங்க. ஏது இவ்வளவு காசு? எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சமா கலெக்ட் பண்ணும். அடடே, சரி கேக் வெட்டலாம் வாங்க. நீங்க தான் கேக் வெட்டணும். ஐயோ, சரி வெட்டிடுவோம். நான் சொல்றது கேட்டு அதுக்கு ஓ போடுறீங்களா? இந்த சென்டருக்கு ஒரு ஓ போடுங்க. இன்னைக்கு கப் அடிச்சதுக்கு ஒரு ஓ போடுங்க. சத்யாக்காக்கு எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. ஐயோ, சரி கேக் வெட்டிடலாமா? அக்கா, அங்கிளுக்கும் ஒரு ஓ போட்டுடலாமா? அங்கிளா? அது யாரு? நாங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே அந்த அங்கிள் தான். என்ன சொல்றா? ஆமாக்கா, நாங்க போன ஆட்டோவை 4-5 பேர் மறிச்சு காம்படிஷனுக்கு போக கூடாதுன்னு மிரட்டினாங்கக்கா. மிரட்டினாங்களா? யார் அவங்க? அந்த பாஸ்கர் கோச்சோட ஆளுங்க. நல்ல வேளை அந்த அங்கிள் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எங்களை கூட்டிட்டு போய் கரெக்ட் டைம்க்கு காம்படிஷன்ல விட்டுட்டாருக்கா. யாரா அது? பேர் தெரியலக்கா, ஆனா அவர் இங்க கூட வந்திருக்காரு. இங்கயா? யார் அது? ஃபைட்டரா? இல்ல இல்ல, நீங்க கூட அவரையும் அவர் கூட வந்தவரையும் திட்டி அனுப்பினீங்களே. திட்டி அனுப்புனா? கண்ணாடி போட்டு நெய் குழந்தை மாதிரியே இருப்பாரு. நெய் குழந்தையா? அப்படின்னா? அதான்க்கா அமுல் பேபி. அவனா? பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருந்தானா? ஆமாக்கா, சும்மா அடிச்சு தூள் கிளம்பிட்டாரு. அடிங்க உட்கார், ஓடிவார். யாரா நீங்களா? ஓடு ஓடு. டிஷம் 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 டிஷம். சரி சரி சரி, என்ன குத்திராத. அந்த ஹீரோவை நான் பாத்துக்கிறேன். இப்ப கேக் வெட்டலாமா? ஓகேக்கா. வாங்க வாங்க வாங்க. கண்டவங்க ஜெயிச்சு சந்தோஷப்படுறதுக்கா நான் இவ்வளவு பணத்தை உனக்கு கொட்டி கொடுத்திருக்கேன். பாக்ஸிங்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்காம யார் யாரும் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஐயா அது வந்து பேசாத. நான் எதிர்பார்க்கறது பதிலே இல்ல, வெற்றி. சென்னையில 20 வருஷமா பாக்ஸிங்னாலே கொடிகட்டி பறந்தவ நீதானே. சென்னையோட ஸ்டார் நீ. உன்னை வச்சு ஒரு பெரிய பிசினஸ் பண்ணலான்னு தான் இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்தேன். உன்னை நம்பி ஒரு பெரிய கூட்டம் வரும்னு நம்பி தான் ஸ்போர்ட்ஸ் அகாடமியே ஆரம்பிச்சேன். ஏகப்பட்ட பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ண. ஆனா ரிசல்ட் 0. லாபம் எங்க சொல்லு. நமக்கு யாராவது காம்படிட்டர் இருக்காங்களா? ஆமா. யாரு? எந்த கோச்? ஸ்டேட் பிளேயரா இல்ல நேஷனல் பிளேயரா இல்லனா ஃபாரின் கோச்சர் யாராவது வந்திருக்காங்களா? இல்ல, அது வந்து ஒரு பொண்ணு. பொண்ணா? என்னையா சொல்ற? அவ பேரு சத்யா. லோக்கல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கா. அதனாலதான் எல்லா பசங்களும் அவ பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு கூட்டம் வரல. யோ, அதெல்லாம் ஒரு காரணமா? அவளுக்கு ஏதாவது பணத்தை தூக்கி வீச வேண்டியதானே? ஐயா, அவ பணத்துக்குலாம் மயங்க மாட்டா. ஸ்டூடெண்ட்ட போக விடாம வழியிலே லாக் பண்ண. ஆனா எவனோ ஒருத்தன் கெடுத்துட்டான். இந்த விளக்கண்ண வேலையெல்லாம் ஆகாது. இங்க பாரு, அவளை தட்டி தூக்குனா தான் அடங்குவா. தூக்கிற. அவ பேரு என்ன சொன்ன?
கூட தெரியாம தான் என்னாண்ட மோதினியா? நான் சத்யா. சத்யாடா. என்ன, 2 பேரும் என்ன காலி பண்ண பிளான் பண்றீங்க? உங்க முன்னாடிதான் நிக்கிறான், காலி பண்ற பாருங்க. சத்யா, நீ பண்றது தப்பு. அப்போ நீ பண்றது கரெக்டா? போட்டியில கலந்துக்கின்னு ஜெயிக்க துப்பு இல்ல, ஆளை வச்சு மிரட்டி எங்க பிள்ளைங்களை தோகடிலான்னு பாக்குறீங்களா? என்ன, தோகடிக்க முடிஞ்சுதா? முடியாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது பிசினஸ், எங்களுக்கு அது லைஃப். வாங்குற கப்ப வச்சு நீங்க பணத்தை சம்பாதிப்பீங்க, ஆனா எங்க பிள்ளைங்க எல்லாம் இதுல ஜெயிச்சாதான் அவங்க சோறே சாப்பிடுவாங்க. குடிசையிலேயே முடங்கி கிடக்குற எங்க பிள்ளைங்கள வெளியே கொண்டு வரதே இந்த விளையாட்டு தான். எங்க ஏரியால எத்தனை பேரு ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரயில்வேல வேலை வாங்கி குடும்பத்தை காப்பாத்திக்கிறாங்க தெரியுமா? அதுல மண்ணள்ளி போட பாக்குறீங்க, அறிவு இருக்குதா? குத்து சண்டையில கலந்துன்னு ரிங்க விட்டு வெளியே வர வரைக்கும் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. ஆனா அத்தையும் மீறி புள்ளைங்க எல்லாம் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்படியாவது முன்னுக்கு வரணுங்கிற வெறியில தான். நான் பாஸ்கர், நீ எல்லாம் ஒரு கோச்சா? போட்டி நடுகிறப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்கணும்னு கோச்சு கதறத நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ என் பிள்ளைங்கள கதற விட்டுக்கிற. இது பாக்ஸிங், மூஞ்சில குத்து, ஆனா முதுகுல குத்தாத. என் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப மாத்துறதுக்கு தான் நான் பிரியா பாக்ஸிங் சொல்லி குத்து நிறுவுறேன். உன் பிள்ளைங்க தோத்தா அதுக்கு நான் காரணம்னு கண்டுபிடி, அத்தை விட்டு என் பிள்ளைங்களை பயமுறுத்தி நிறுவுற. இந்த தடவை உங்க ஆளுங்களை அடிச்சதோட நான் விட்டுக்கிறேன். அடுத்த தடவை உங்க 2 பேரும் அடிச்சு இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு போய்க்கினே இருப்பேன். ஜாக்கிரதை. முருகா முருகா முருகா. சத்யா, கும்பிட்டுக்கு சத்யா. திடீர்னு இப்படி ஒரு வேஷம்? புண்பட்ட மனச புகையூட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்க. நான் பக்தி விட்டு ஆத்திட்டு இருக்கேன். ஆத்திரதான் ஆத்திர. தெருவுல கடைய போட்டு நல்லா ஒரு டீ ஆத்துனா காசாவது வரும்ல. போ சத்யா, என் ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஆமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தப்ப உனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருந்துச்சு? நீயோ அதிரடி, அவளோ அப்பாவி. செம்ம டிஃபரெண்ட்ல. ஆமா. உங்க 2 பேத்துக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இல்ல? ஆனா என்ன மாதிரி 7 பேர் இருந்தாலும் வித்தியாசமே இருக்காது. அது எப்படி? ஏன்னா நாங்க 7 பேருமே வித்தியாசமே இல்லாம எப்பவும் உன்னைதான் லவ் பண்ணிட்டு இருப்போம். 7 பேர் இல்ல, உன்ன மாதிரி 70 பேரே இருந்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி மென்டலா தான் இருப்பீங்க. ஒழுங்கா ஓடி போயிரு. இல்ல பேட் டாட். நான் சந்தோஷமா இருந்தா பிடிக்காத உனக்கு? சத்யா, என்ன சத்யா, அந்த பாஸ்கரன் ஆளுங்க நம்ம பிள்ளைங்கள்ட்ட வம்பு இழுத்தானுங்களாமே? ஆமா மாமா. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பிள்ளைங்க மேல கை வைப்பான்? நம்ம பசங்களோட தட்டிடுவோமா? விடுமாமா, அவன்லாம் ஒரு சிலுண்டு. நானே அவனாண்ட நேர்ல போய் மாட்டிட்டேன். அதுலயே அவனுக்கு உதறல் எடுத்துருக்கோம். இனிமே அவெல்லாம் நம்ம லைனுக்கே வரமாட்டான். சத்யா, சத்யா, அந்த பிரபு தான் பாஸ்கரனோட ஆளுகளை அடிச்சு போட்டு நம்ம பிள்ளைகளை காப்பாத்தி அனுப்பிச்சு வச்சாராம. நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருன்னு நம்ம பிள்ளைங்க எல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. ஆமா மாமா, பிரபு வராம இருந்தா அந்த பாஸ்கராண்ட நான் தோத்து போயிருப்பேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கௌரவத்தை பிரபு காப்பாத்துறாரு. நீயும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிற.
அவரும் நல்ல கேரக்டர் தான், நீயும் நல்ல பொண்ணுதான். ஆனா எங்க தப்பு நடந்துச்சு, எப்படி தப்பு நடந்துச்சுன்னு தான் ஒன்னும் புரியல. ரெண்டு பேரும் பிரிஞ்சு எத்தனைன்னு பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. சரி, பிரபுவாண்ட பேச போனேன், பார்த்து பேசுனியா? போனா ஆனா வந்துட்டான். ஏன் வந்துட்டியா? என்னாச்சு? அது நான் பேசலாம் தான் போனேன். ஆனா பிரபு அந்த பொண்ணோட சிரிச்சு பேசினிருந்தான். அதனால நான் அப்படியே திரும்ப வந்துட்டேன். அவங்க பேசுனதை விடு, நீ ஏன் பேசாம வந்த? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசினிருக்கும் போது நல்ல நமக்கு என்ன வேலை? சத்யா, அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசினா உனக்கு என்ன? உனக்கே அது தப்பா தெரியுது. பிரபு கிட்ட யாரும் பேசக்கூடாது, அவரு உன் ஆளுன்னு உன் மனசுல இருக்குல்ல? சிஜி, அப்படிலாம் அதுவும் இல்ல மாமா. சரி, பின்ன எப்படி? அவங்க ரெண்டு பேரும் காதல் கல்யாணம்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ற? அவங்க அப்படி பேசி நிக்கிறத நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற? பிரபு நல்லவர்ன்ற அந்த பொண்ணையும் நீ தப்பா சொல்லல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா உனக்கு ஏன் பிடிக்கல? எதுவா இருந்தாலும் பேசிக்கணும் சத்யா. தூரமா இருந்து பாக்குறத அப்படியே எடுத்துக்க கூடாது. பாக்குறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃபே தீர்மானிக்கும். அப்படி செய்யாத சத்யா. நேருக்கு நேர் பேசாம எந்த முடிவும் எட்டு நிக்காத. மறுபடியும் பிரபாண்ட போய் பேசு, அதான் உனக்கும் பிரபுக்கும் நல்லது. ஹலோ சத்யா, பாக்ஸிங்ல நம்ம பிள்ளைங்க ஜெயிச்சிட்டாங்களாமே, வாழ்த்துக்கள் சத்யா. நானா ஜெயிச்சேன்? அவங்க கஷ்டப்படுறாங்க, ஜெயிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் நீ இல்லாம எப்படி இந்த வெற்றி? உன்னாலதானே சத்யா எல்லாமே. சரிக்கா சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. வச்சர சத்யா. நல்ல வேளை அந்த அங்கிள் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எங்களை கூட்டிட்டு போய் கரெக்ட் டைம்க்கு காம்படிஷன்ல விட்டுட்டாருக்கா. பிரபு, நீ மட்டும் பிள்ளைங்களை காப்பாத்தி காம்படிஷன்ல விடாம இருந்திருந்தா இப்போ வாழ்த்துறவங்க எல்லாம் என் மேல கோவமா இருந்திருப்பாங்க. இப்போ வர வாழ்த்துல உனக்கும் பங்கு இருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தாலும் உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிதான் ஆகணும். ஆனா உன்னை பார்த்தாவே என் மனசுக்கு டெம்பர் ஆகுது. ஒண்ணு முறையிறேன், இல்ல சண்டை போடுறேன். பேசுறதுக்கு ஆசை இருந்தாலும் பேச விடாம ஏதோ ஒண்ணு தடுக்குது. நீ பிரிஞ்சு போன இந்த 5 வருஷத்துல கோவம் கொஞ்சம் கொஞ்சமா மனசுல ஏறி அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு. உன்னை பார்த்தாலே தானா மனசுக்குள்ள சிவப்பு லைட் எரிய ஆரம்பிச்சுது. ஆனாலும் நேத்து என் பிள்ளைங்களுக்கு நீ பண்ண ஹெல்ப்புக்காக ரொம்ப தேங்க்ஸ். மாமா கூட உன்னாண்ட பேச சொன்னாரு. நமக்குள்ள எந்த மனஸ்தாபமும் இல்லைன்னா இந்நேரம் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். சும்மா உன்னை பார்த்து நான் தேங்க்ஸ் சொல்ல வருவேன். ஆனா எப்படி கோவம் எல்லாம் உன்னாண்ட சிரிச்சு பேசுதுன்னா தெரியல. ஓகே, இப்போ நீதான் அவள் பேபி. உன்னை பார்த்து டென்ஷனே இல்லாம தேங்க்ஸ் எப்படி சொல்றதுன்னு பாக்குறேன்.